வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமையாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லோரும் நல்ல நிலைமையாக இருப்பீங்களோன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்கோ. இப்போ அழகான பூக்களோட அருமையான காட்சியோட என்னுடைய வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். பாருங்கோ, என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இந்த அழகிய ரோஜாக்களை எல்லாம் எப்படி பூத்து குலுங்குதுன்னு சொல்லி ஒரு கையின் அளவுக்கு மேலே உள்ளங்கையின் அளவுக்கு மேலே இந்த பூக்கள் அளவு இருக்குது. அவ்வளவு அழகாக விதமாக பூத்து நிற்குது. எந்தவித பராமரிப்புமே கொடுக்க இல்லை. அது தானாகவே வளர்ந்து தானாகவே அழகாக பூத்து குலுங்குது. பாருங்கோ, இது அடுக்கு ரோஜா மாதிரி ஒரு பூத்தான் நல்ல அழகாக இருக்குது. இப்படி விதமான கலரில் விதமான பூக்கள் எல்லாம் இருக்குது. நிறைய நாங்கள் வெட்டிட்டோம், இருந்தாலும் அந்த வெட்டினதை மிஞ்சி வளர்ந்து வந்திருக்குது. இது ரோஸ் கலர் ரோஜா இந்த வீட்டு தோட்டத்தின் வாசலுக்கு அருகிலே இருக்குது. பக்கத்து வீட்டு தோட்டங்களையும் அப்படியே காட்டிக்கொண்டு பாருங்கோ, உள்ளி எல்லாம் நல்ல வடிவாக விளைஞ்சிருக்குது. ஆனால் காஞ்சிட்டுது. இந்த வெயிலுக்கு இன்னும் தெரியாது. கூடுதலாக உள்ளிக்கு நாங்கள் தண்ணி பாய்ச்சக்கூடாது தானே, அந்த மண்ணைத்தானே பதப்படுத்தி விட வேணும். மண்ணை பதப்படுத்தி விட்டாலும் இங்கே வேணும். இந்த உள்ளியல் இன்னும் மேலே மிதக்கையில் உள்ளி வரையில். ஆனால் இங்கே உள்ளியல் வந்திருக்குது. ஆனால் காஞ்ச நிலையில் காஞ்சி வந்துட்டுது. நான் நினைக்கிறேன் இது சின்ன இன உள்ளியாக இருக்கணும்னு சொல்லி. இங்கே பாருங்க, தோல்கள் எல்லாம் நல்ல வடிவாக காஞ்சி வந்துட்டு இப்படி தோல் இப்படி காஞ்ச நிலையில் இருந்து சொரண்டு இருக்க வேணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி அங்கால பாய்ச்சிக்கல, தண்ணி பட்டபடியாக கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டு பாப்பு போட்டு பிடுங்கி இப்படி வர ரெண்டு வருது இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. வேறு நினைக்கும் இல்லை. இன்னும் உள்ளி காயே இல்லை. ஆனால் வெயிலுக்கு தான் காஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலால் இது கொஞ்சம் காஞ்சி வந்திருக்குது. பாருங்க, உள்ளி இந்த நிலையில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அங்காலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் வந்திருக்குது. எல்லாம் காஞ்சி சரிஞ்சிட்டார் உள்ளி. இங்கே பாருங்க, காஞ்சி சரிஞ்சு இதுகள் கோதுகள் எல்லாம் காஞ்சிட்டுது. இப்படித்தான் இருக்குது. இதில் உள்ளி விளையில்லை, அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளின்ற நிலைமை இப்படித்தான் இருக்குது. ஆனால் நல்ல உள்ளி பாவிக்கக்கூடிய மாதிரி நிலையில் விளைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மாதம் போனால் நல்லா இருக்கும். ஆனால் வெயில் கூடுதலாக இருக்குது. அந்த வெயிலால் எப்படி வருது கொண்டு பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். கொஞ்சம் இடத்த நான் இதில் கிளியர் பண்ணி போட்டு வேறு கண்டுகளை வைக்க போகிறேன்.
மிளகாய் கண்டு வச்சுனா அப்படியே பாருங்க அடியோடு போயிட்டது, ஏதோ கடிச்சிருக்கு. இது வந்து இதில் மிளகாய் கண்டு தான் இல்லை, இது குடமிளகாய் கண்டு வளர்ந்து வருது. என்னுடைய தோட்ட நிலைமை அப்படித்தான் வருது. இங்கே இருக்கிற புல்லுக்குள்ள கல்லுக்குள்ள எல்லாம் ஸ்ட்ராபெரி வளருது பாருங்க. இது பாருங்க குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரி காய்க்குது. இது ஓணன் கண்டு. இதுக்குள்ள எல்லாம் பீட்ரூட் வச்சுருக்குங்க பாருங்க, பீட்ரூட் கண்டுகள். இது வந்து முள்ளங்கி வளர்ந்து வாரார் பாருங்க. இதுக்குள்ள வந்து கீரை போட்டேன்னா எங்களோட நாட்டு கீரை நல்ல வடிவாக வளருது. இன்னும் கொஞ்சம் வடிவாக வளர்ந்தோடையும் உங்களுக்கு காட்டுறேன். மற்றது போட்ட போனன் எல்லாம் வளர்ந்து வரையின வடிவாக. இதுக்குள்ள வெங்காய விதை போட்டேன்னா நான் வரையில்லை. இதுக்குள்ள ரங்கூன் கீரைன்னு சொல்லி ஒரு கீரை போட்டேன்னா அதுதான் இதாக இருக்கணுமென்று நான் நினைக்கிறேன். வருகுது பார்ப்போம். பாருங்க இந்த சினிட்ஸ்லாக எப்படி வளர்றேன்னு சொல்லி இதெல்லாம் நான் வெட்டி எடுத்தேன். நான் இருந்தாலும் இன்னும் பாருங்க கத்தியாக வளருது. இது வந்து உள்ளி தானாகவே வளருது. இந்த இடத்துல உள்ளி இருந்தது. போன வருஷம் இப்படித்தான் அடர்த்தியாக வந்தது. இந்த வருஷமும் இப்படியே அடர்த்தியாக வந்து கொண்டிருக்கு பாருங்க. உள்ளி போனன் போட்டிருக்கேன். நல்ல வடிவாக வளர்ந்து வந்திருக்குது. இனி இது பிடிச்சு கட்டணும். இதில் வந்து பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு முளை வச்சு உங்களுக்கு நடுகையெல்லாம் காட்டினான் எப்படி வரையினம்னு சொல்லி நல்ல அழகாக வளர்ந்து வருகினோம். அதுக்குள்ள போனனும் போட்டு விட்டேன் நான். போனனும் அழகாக வருகுது பாருங்க. இது வந்து போன அக்டோபர் மாதம் இந்த ரோசா தடிகள் எல்லாம் வெட்டி நான் வச்சினான். நல்ல வடிவாக வளர்ந்து வருகுது. எல்லா இனமும் வச்சிருக்கிறேன். எல்லா இனமுமே வடிவாக வளர்ந்து வருகுது பாருங்க. இப்படித்தான் வளருது. இன்னும் வச்சிருக்கிறேன் பார்ப்போம். 1-2 மரங்கள் வச்சிருக்கிறேன். இது பக்கத்து விட்டு தோட்டம். இங்கால புல்லுகள். இதில் ஒரு பெரிய ஒரு மரம் இருந்தது. இந்த மரத்தை வெட்டியாச்சு. உங்களுக்கு ஏற்கனவே காட்டினான் பாருங்க. இதிலும் ஒரு ரோஸ் ஆண்டு பூத்து எப்படி அழகாக குலுங்குதுன்னு சொல்லி நல்ல அழகழகாக பூத்து குலுங்குது. இங்கே பாருங்க பக்கத்து விட்டு அம்மா எனக்கு சலாட் தந்திருக்கிறா நட சொல்லி. அன்பாக தந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தருவினம் ஏதாவது நட சொல்லி. நான் அதை வேண்டி நடுறேன். நான் இப்போ வேண்டி கொண்டு போய் இதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு நாளைக்கு நடுக செய்வோம். இப்போ நேரம் போயிட்டது. ரெண்டுபடியாக வச்சுட்டு நடுக செய்வோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பழங்களை காட்டணும். போன முறை மாதிரி இந்த முறையும் அழகழகாக காய்ச்சி பழுத்து வந்து கொண்டிருக்கிறோம். போதுமான பழம். இந்த முறை நான் வெட்டி விட்டதால் நிறைய சடைச்சு நிறைய வருகுது. தேவைக்கு அதிகமாகவே வருகுது. என்னென்னு சொன்னால் பாருங்க ஒவ்வொரு குப்பிலும் எவ்வளவு காய்க்குதுன்னு சொல்லி நிறையவே காய்க்குது பாருங்க. நிறைய பழங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இங்கே பாருங்க நிறைய பழங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சுவை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு பாருங்க. இவ்வளோ இடத்துக்குள்ளேயும் அப்படியே சடைச்சு போய் வளருது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் உள்ளுக்குள்ளுக்கா வளரினும் பாருங்க. குட்டியாக நான் உங்களுக்கு காட்டினேன். குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரியும். இதுக்குள்ளெல்லாம் ஸ்ட்ராபெரி. இதுக்குள்ளெல்லாம் ஸ்ட்ராபெரி பாருங்க. குட்டி குட்டியாக வரையினும். டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட். சாப்பிட நல்லாயிருக்கு. கூர்க்கன் அதோடு வச்சுதான் வளருது. இது போன வருஷத்தான் கேரட். ஆனால் இது கேரட் எடுக்கலாமோ தெரியாது. ஆனால் இது இலையை எடுத்து வறுக்கலாம். அதுக்காக வளர விட்டுருக்குறேன். வெங்காயம் சிலதுகள் வந்து தாள் விட்டு இலையும் வந்துட்டு பாருங்க. தாள் விட்டு இலையிலும் வந்துட்டு என்னுடைய வெங்காயத்தால் தோட்டத்தை தூரத்தில் பாருங்க இப்படித்தான் இருக்கும். இந்த பின்னுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளி. இதில் உருண்டை கூர்க்கன் வச்சிருக்கிறேன். இதில் வெங்காயங்கள்
இது வந்து போன வருஷத்தான் கீரை. ஆனால் இந்த வருஷம் நல்லா பயன்படுது. நிறைய எல்லாருக்கும் கொடுத்து நானும் சமைச்சு மிச்சமாக இருக்குது. இதுக்கு நூல்கோல் பாருங்க, அங்கே நூல்கோல் காய் வந்திருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நூல்கோல் காய் வந்திருக்குது. இது பூசணி கண்டுகள் அங்கால வச்சுருக்கோம். கீரை விதை போட்டோன்னா அதுக்குள்ள சரி வர இல்லை, இருந்தாலும் வருகுது. அப்படியே விட்டுட்டேன் வரட்டும் பார்ப்போம்னு சொல்லி. இது விதையல் வச்ச கண்டுகள் இன்னும் இருக்குது. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை நல்ல ஒரு பழமாக இருந்தது. அப்போ அந்த விதையலை கொண்டு இதுக்குள்ள வச்சுருக்குது. அங்கால நூற்குலதுகள் வச்சுருக்கு. இது வந்து இந்த பீட்ரூட் கண்டுகளை விட்டுருக்குறேன். சில வேளையில் எப்படி விதை எடுக்கிறேன்ட்டு பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இந்த லீக்ஸை பாருங்க, லீக்ஸ் எல்லாம் வளர்ந்து பூவெல்லாம் வெளியில் வருது. போன வருஷத்துக்கு முதல் வருஷத்தான் லீக்ஸ் வெட்டி பாவிச்சது. பாருங்க, இந்த பெரிய பூ வந்திருக்கு. ஆனால் இந்த உயரத்தை பாருங்கள், இந்த லீக்ஸை இங்கேருந்து இங்கே மட்டும் வளர்ந்து வந்திருக்கு. சரியான உயரமான லீக்ஸ் பாருங்கள், இவ்வளோ லீக்ஸ். இருந்தாலும் புது லீக்ஸுகள் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த வருஷம் வச்சது, இப்போ வச்ச லீக்ஸுகள் அதுவும் வளர்ந்து கொண்டு வருது. அதுக்கிடையிலேயே வச்சுருக்கிறேன், அந்த இடத்துலையே அழகாக வளர்ந்து கொண்டு இருக்குது. இதில் பீட்ரூட் கண்டுகள் வச்சுருக்கிறேன். பீட்ரூட் தான் இந்த முறை கூடுதலாக வச்சுருக்கிறேன். ஏன்னா அயலாக்கள் சரி வேறு ஆக்கள் சரி என்னோட விரும்பி கேட்குறது பீட்ரூட் தான். அந்தபடியாக பீட்ரூட் தான் கூடுதலாக வச்சுருக்கிறேன். இதால் உள்ளிகள் எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் வந்திருக்குது. புது கண்டுகளும் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் முட்டைக்கோவா வச்சுருக்கிறேன். இதில் தக்காளி வச்சுருக்கிறேன். இது விதை போட்ட தக்காளி வருகுது, பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. இதில் முறை தக்காளி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கறிக்கு போடுற அந்த இலை கொத்தமல்லியில் மாதிரி புதுக்கண்டுகள் வச்சுருக்கிறேன். வருது கொண்டு பார்ப்போம். இதுக்குள்ள முருங்கை விதைகள் போட்டேன்னா ஆனால் வேற இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் உங்களுக்கு முக்கியமாக நான் என்ன காட்ட விரும்புகிறேன்னு சொன்னால், இதில் இருக்கிற இந்த பீட்ரூட் தான் அங்கேயும் வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த வெஜிஃபார்முக்குள்ளே வச்சுருக்கிற பீட்ரூட்டின் வளர்ச்சியையும் அங்கே இருக்கிற வளர்ச்சியையும் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இப்படி வைக்கிறது தான் கூடுதலாக செடியண்டு வளர்ந்து பெரிய கண்டுகளாக வருது. அப்போ நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள வந்து நான் நிறைய கொம்போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறேன். சில வேளையில் கொம்போஸ்ட் கூடுதலாக இருக்கிறபடியாக அழகாக வளருதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு அரண் மாதிரி இருக்கிறபடியாக பெரியாக வளருது. ஆனால் அங்கே நட்டு இருக்கிற பீட்ரூட் எல்லாம் இதே நிலையில் இருக்குது. ஆனால் அதுவும் வளர்ந்து வரும். ஆனால் நான் உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை காட்டுறேன். இது வளர்ந்துருக்கிற வளர்ச்சியையும் அது வளர்ந்துருக்கிற வளர்ச்சியும் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறேன்னு பாருங்க. மற்ற முள்ளங்கிகள் எல்லாம் இடைக்கிடைக்க நட்டுருக்கிறேன். இது நூல்கோல் போன வருஷத்தான். ஆனால் நான் இந்த இலைகள் எடுக்கிறேன். நான் இலைகள் வந்து பிரயோசனம் தானே, கிழங்கு எடுக்கல, சரியாக முத்தி போச்சு. இங்கே பாருங்க, பெருசாக காட்டுறேன், சரியாக முத்தி போயிட்டுது. ஆனால் இந்த இலைகள் வந்து நாங்கள் எடுத்து வறுக்கலாம். அதுக்காக நான் அந்த இலையில விட்டுருக்கிறேன். இது வந்து சிவப்பு நூல்கோல். இங்காலும் வெங்காயங்கள், சிவப்பு வெங்காயங்கள் நட்டுருக்கிறேன். இந்த இடைக்கில் பாருங்கோ, அப்படியே நீளமாக நட்டுருக்கிறேன். இந்த உள்ளியல் இன்னும் வெளிப்படையில், ஆனால் பழுத்து கொண்டு வருகுது உள்ளியல் எல்லாம். வார மாதம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னபடியாக வார மாதம் எடுக்கலாம். இதுக்குள்ள பாருங்க, நான் போட்ட விதைகளுக்குள்ள ஊர் கீரைகள் கொஞ்சம் அதுக்குள்ள வளர்ந்து வரையினோம். அவையையும் பிடிங்கி நாங்கள் சமைக்கலாம். இதுக்குள்ள பூசணி விதைகள் எல்லாம் போட்டது, பூசணி விதைகள் எல்லாம் வருகுது. இது வெள்ளைக்கத்தரி. இதுக்குள்ள மிளகாய், கீரை விதைகள் போட்டுனாலும் பாருங்க, கீரை விதைகள் வந்து கொண்டு இருக்குது. மிளகாய் கண்டு பாருங்க, உலக மிளகாய் கண்டு வச்சுருக்கிறேன். மற்றது கீரை விதைகள் வித்தியாசமான 2 கீரை பாருங்கள். இதுவும் கீரை தான் வந்து கொண்டு இருக்குது. இப்போ தான் போட்டு நான் ஒரு கிழமையும் இல்லை, நல்லா அழகாக வளர்ந்து வந்திருக்குது. மற்றது பாருங்க, கத்தரி எல்லாம் பூத்தும் வந்திருக்கு. இதுக்குள்ள இங்கே கத்தரிகள் பூத்து வந்திருக்குது. இதுக்குள்ளேயும் பூத்து வருகுது. அதே நேரத்தில் முள்ளங்கி காய்ச்சது உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டி நான் நினைக்கிறேன். பாருங்க, முள்ளங்கி காய்ச்சி வருது. இன்னும் ஒரு கிழமையில் நாங்கள் அறுவடைக்கு எடுக்கலாம். சோழன், இது ஊர் சோழன். ஒரு கண்டு தான் இப்போ நட்டுருக்கிறேன். இன்னொரு கண்டு வந்திருக்கு. நிறைய விதை போட்டேன்னா நான் எனக்கு வேற இல்லை, இந்த வழியாக விட்டுட்டேன். மற்றது பூக்கள் எல்லாம் அழகாக பூத்து வந்திருக்குது. பாருங்க, இதுகள்லையும் நான் கண்டுகள் வச்சுருக்கிறேன். இதிலும் தக்காளிகள் வச்சுருக்கிறேன். பாருங்க, ஒரு 2 தக்காளி வச்சுருக்கிறேன். பாருங்க, என்னுடைய தோட்ட நிலைமை இப்படித்தான் இருக்குது. ரொம்ப அழகாக செய்திருக்கிறேன். பார்ப்போம்.
வெங்காயத்தாள் எல்லாம் எடுத்து வறுக்கக்கூடியதாக இருக்குது. இலையிலெல்லாம் பிடுங்கி வறுக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க ஒரு உள்ளி உண்டு, அதில் பிடுங்கி எடுத்தேன்னு இதில் போட்டுட்டேன். இந்த உள்ளிகளெல்லாம் பாவனைக்குரியதாக இருக்குது பாருங்க. அதில் பிடுங்கி எடுக்க வந்துட்டுது. இப்படி தான் என்னுடைய தோட்ட நிலைமை இந்த முறை இருக்குது. பார்ப்போம் எப்படியெல்லாம் பயனளிக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.